வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒற்றை ஊதா சங்கு கொடிம்மா. சங்கு கொடியும் அதனுடைய பராமரிப்பும் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட 4-5 சங்கு கொடி இருக்காங்க. ஊதாவிலே 3 இருக்காங்கம்மா. சரிங்களா? ஆமாம், ஊதாவிலே 3 இருக்காங்க. ஊதா அடுக்கு சங்கு இருக்காங்க, ஊதா வெள்ளை சங்கு இருக்காங்க. இந்த சங்கு எத்தனை பூ பூக்குறாங்களோ அத்தனை காய் வைக்கும்மா. இதோ வச்சுருக்காங்க பாருங்கள். எத்தனை பூ பூக்குறாங்களோ அத்தனை காய் வச்சுருப்பாங்கம்மா. தெரியுதுங்களா? நிறையம்மா. இவளை டெய்லியும் பார்ப்பேம்மா. நான் டெய்லியும் பார்ப்பேன். இப்படி தான் காய் வைப்பாங்க. இந்த காயை ஆரம்பத்தில் நம்ம பிச்சிடணும்மா. அப்படி நம்ம ஆரம்பத்தில் பிக்கலைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விதை முத்துற வரைக்கும் நம்ம செடியோடு சேர்த்து சத்து எடுத்துப்பாங்க. முத்தி நமக்கு எங்கெங்கே தோட்டம் இருக்கோ எத்தனை ஜாடி வச்சுருக்கோமோ அத்தனை ஜாடியிலே விழுந்து இவங்க பெருசாக வளருவாங்க. சரிங்களா? இந்த பாருங்கள், எத்தனை பிஞ்சு பெருசு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கம்மா. தெரியுதுங்களா? பாருங்கள். ஆமாம், இதை ரெகுலராக நான் நிழலில் உட்கார்ற இடமா. அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். பிச்சு போடுவோம்மா. நீங்கள் அப்படி செய்யணும். அதாவது வயக்காட்டில் நிலத்தில் வேலிக்கிட்ட இருக்குன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. இல்லை நமக்கு காணி கரம்பு இருந்து இடம் அதிகமாக இருந்து இவங்க மட்டும் வந்தாங்கன்னா கவலை இல்லை. ஆனால் நாமளே மாடி தோட்டம் வச்சுருக்கோம். மாடி தோட்டத்தில் இவங்க இந்த மாதிரி வளர்ந்தாங்கன்னா பெருசாகி ஒவ்வொரு செடியாக வளர்ந்து அவங்களுக்கு உயிர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டோம்னா நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அது நல்லது கிடையாது. அதனால் நான் ஆரம்பத்தில் எனக்கு நேரம் கிடைக்கும்போது இங்கே நிழல் இருப்பாங்கம்மா. 10 மணியாக இருந்தாலும் இப்போ நான் உட்காந்துக்கிற இடம் நிழலாக இருக்கும். அதனால் நான் உட்காந்து ரெகுலராக இவங்கள்ட்ட பேசுவேன். இங்கே தான் உட்காருவோம்மா. சேர் இங்கே தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் போவோம். அந்த மாதிரி இந்த பிஞ்சுங்களை நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிச்சு போடுறது நல்லது. இல்லைன்னா அவங்க இந்த செடியோட சத்து எடுத்து வளர்ந்து அவங்க முத்தி மற்ற தொட்டிங்களில் விழுந்து அவங்களுக்கு உயிர் அவங்கள நம்ம எடுத்து போடுறதுக்கு பதிலாக இப்படி எடுத்துடலாம் நம்ம. இது நல்லா பெஸ்ட் ஐடியா. ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா தோட்டம் மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம அதில் என்னென்ன சத்து கலக்கிறோம், என்னென்ன போடுறோம், எவ்வளோ செய்கிறோன்னு தெரியும். இதில் இவங்க நமக்கு அன்னெசரி. ஒருவேளை சங்கு விதை சேல்ஸோ இல்லை யாருக்கோ கொடுக்கணுன்னு பார்க்குறவங்க விட்டு வைக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நமக்கு இது எக்ஸ்ட்ரா வேலை. அந்த எக்ஸ்ட்ரா வேலையை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்புறப்படுத்திட்டா ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. விதை வேணும்னாலும் இந்த சங்கு விதை, அவரை விதை தரேன். ஆனால் அடுக்கு சங்கு விதை ஊதா வெள்ளைலாம் ஊதா 4 போட்டு 2 வச்சுருக்கேன். இதே பாருங்கள், ஊதா சங்கில் ஒரு விதை கிடச்சிது. டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு இப்போ வீடியோ போடும்போது எடுத்து பார்க்குறோம், அந்த விதையே மேலே வந்திருக்கு. அப்புறம் இப்போ தான் விதையை உள்ளே தள்ளி தண்ணி ஊற்ற போகிறோம்மா. அப்போ தண்ணி வைக்க போகிறேன். அதனால் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த ஊதா அடுக்கில் விதையே வர மாட்டேதும்மா. உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடியிலையும் அடுக்கு சங்கில் இப்படி தான் இருக்கா? ஆனால் நம்ம பூ கொடுக்குறாங்க நிறையா. வெள்ளை அடுக்கு ஊதா ஒரு நாளைக்கு 25 கூட 30 கூட கொடுக்குது. ஊதாவும் அந்த மாதிரி கொடுக்கும். ஒரு சில நாட்களில் 2 பேரும் போட்டி போட்டுன்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறவங்க ஆனால் விதை மட்டும் வைக்க மாட்டுறாங்க. ஆனால் இவ இருக்கா பாருங்கள், இவள் தாயுள்ளம் கொண்டவன். எத்தனை பூ பூக்குறாளோ அத்தனை விதை வச்சுருவா. அவ்வளோ நல்ல மெச்சூரிட்டியான மனப்பான்மை கொண்டவம்மா இவ. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேங்க்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றிம்மா. வாழ்த்துக்கள். தேங்க்யூம்மா.